நமச்சிவாய. இன்றைக்கி நாம் 2024ஆம் ஆண்டு ராசி பலனில் கடக ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் ராசிக்கு 2வது இடத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. வெளி வட்டாரங்களில் உங்களின் பேச்சுக்கு மரியாதை கூடும், மனவலிமை அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் முடியும் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் தொடர்கிறார். அதுவரையிலும் வேலை சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகப் பணிகளின் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து அவை நீங்கும். வீடு பராமரிப்பு செலவு, வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் தள்ளி போட வேண்டும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி வரும். பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது வரும், மனசை வாட்டும். வங்கியில் காசோலைகள் யாருக்காவது முன் தேதியிட்டோ பின் தேதியிட்டோ கையெழுத்து போட்டிருந்தால் அதை தவிர்க்கவும். உங்கள் ஆவணங்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மே மாதம் முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் லாப வீட்டில் அமர்கிறார். எதிர்பாராத திடீர் பணவரவு வரும். மனதில் உற்சாகம் பிறக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மூத்த சகோதரர் பகையை மறந்து உங்களிடம் அன்பாக பேசுவார். நீங்கள் நகையை அடகு வைத்திருந்தால் அதை திரும்ப மீட்பீர்கள். சித்தர்கள் மகான்களின் ஆசி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் வாரிசு உருவாகும். மகன் அல்லது மகள் திருமணம் இருந்தால் விமரிசையாக நடத்துவீர்கள். ராகு இந்த வருஷம் முழுவதும் 9வது வீட்டில் அமர்கிறார். அதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். தந்தையின் உடல்நிலை பாதிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும், பிறகு நீங்கும். கேது 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தொழிலதிபர்களும் உதவுவார்கள். வீடு பராமரிப்பு செலவுகளெல்லாம் இந்த காலத்தில் குறையும். பழைய வீடு இருந்தால் நல்ல விலைக்கு விற்பீங்க, புது இடம் வாங்குவீங்க. அஷ்டமத்து சனி வருஷம் முழுதும் இருக்குது. அதனால் முன்கோபம், பதட்டம், ஏமாற்றம், வீண் பழி இவையெல்லாம் வரும். மனசில் ஒரு விதமான பயம் இருக்கும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அரசு காரியங்கள் இழுபறியாகும். வியாபாரிகளாக இருந்தால் உணவு, கெமிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி, மர வகைகளால் அதிக ஆதாயம் கிடைக்கும். சிலர் கடையை விரிவெடுத்து கட்டுவீர்கள். புதிதாக முதலீடு செய்யலாம். ஜனவரி, மே, ஜூன் மாதங்களில் வியாபாரம் நன்கு அதிகரிக்கும். புது கிளைகள் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஏஜென்சியும் நீங்கள் எடுக்கலாம். வேலை பார்ப்பவர்கள், அதிகாரிகள் மனமிட்டு பேசுவார்கள் உங்களிடம். சம்பளம் உங்களுக்கு உயரும். பெரிய பதவி கிடைக்கும். மூத்த அதிகாரி ஒருவர் விடுமுறையில் செல்வார். அந்த பணிகளை நீங்கள் செய்யும் நிலை வரும். நன்றாகவே அதை செய்ய உங்களால் முடியும். இடமாற்றம், மறைமுக எதிர்ப்புகள், சின்ன சின்ன விசாரணைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆண்டின் முற்பகுதியில் வரும். இந்த புத்தாண்டு குரு பகவானின் ஆதரவுடன் உங்களுக்கு சகல காரியங்களும் சாதிக்க வைப்பதாக அமையும். சிறு சிறு தடைகள் ஏற்படும். இருந்தாலும் அவை சாதனைகளாக, படிக்கட்டுகளாக மாறும். ஆகவே இதில் குறிப்பிட்டபடி நீங்கள் குருவை வழிபட்டு எல்லாவித நன்மையும் அடைவீர்கள். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.